2005ஆம் ஆண்டு ஃபைட் பிளான் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்து ஆத்தாலும் அவளும் பெர்லின்லேருந்து நியூயார்க் போகிறது தான் படம். இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு அந்த காலத்தில். அந்த காலம்னா என்ன, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தானே சொல்ல முடியும். 20 வருஷத்துக்கு முன்னாடினா 2005, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும். பெர்லின்லேருந்து நியூயார்க் போவாங்க. ஜூடி ஃபாஸ்டர் தான் அம்மா. அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஃப்ளைட்டில் போனதுக்கப்புறம் வந்து பொண்ணை காணோம், யாருமே பார்க்கலன்னுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க, ஃப்ளைட்டில் யாருமே பார்க்கலன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை எங்கே தான் போச்சு, அதை எப்படி வந்து நாய்க்கு கண்டுபிடிச்சா அப்படின்னு தான் ஃபைட் பிளானுடைய படத்தினுடைய கதை. அந்த மாதிரி ஒரு படம் வந்து சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, எக்ஸ் டெரிட்டோரியல். இந்த படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எக்ஸ் டெரிட்டோரியல். இந்த எக்ஸ் டெரிட்டோரியல் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் எடுத்துக்காங்களேன். சென்னையில் ஜெமினி ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் வந்து அமெரிக்கன் எம்பசி இருக்கும், ரைட்? ஸோ இந்த அமெரிக்கன் எம்பசி உள்ளார தமிழ்நாடு போலீஸுக்கு வேலை கிடையாது. ஏன், இந்தியா போலீஸுக்கே வேலை கிடையாது. ஒவ்வொரு நாட்டு தூதரங்கம் இருக்கு இல்லையா, அது உள்ளார உங்களுக்கு வந்து வேலையே கிடையாது. அந்த நாட்டுடைய போலீஸ்க்கான வேலையை அதுக்குள்ளார வேலை கிடையாது. நீங்கள் வெளியில் அந்த கேட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கேட் உள்ளார அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, அதை தான் வந்து எக்ஸ் டெரிட்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் தான் உட்படுமாக்கோசரம் மற்ற யாரும் உள்ளாரெலாம் நீங்கள் போக முடியாது. நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் கைது பண்ணிக்கலாம், உங்கள் கார் ஸ்பீடாக போயிடுச்சு, என்ன வேணாலும் பேசலாம். பட் அது உள்ளார நாங்கள் போய் செக் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னா அது 2 நாட்டினுடைய ராஜாங்க உறவுகளை அது வந்து பாதிக்கும். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமே பாகிஸ்தான் தூதரகத்தை இங்கே ஏன் மூடுறாங்கன்னா, பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ளார நீங்கள் போய் எதுவுமே பேச முடியாது. இதெல்லாம் ஒரு காரணம். அதுக்கு காரணங்கள் வேறு. அவங்க வந்து 200 கிலோமீட்டர் உள்ளார வந்து பண்ணிட்டு போயிருக்கான். அப்போ உளவுத்துறைலாம் என்ன பண்ணிட்டு இருந்தால் கேள்வின்னு வச்சுக்காங்களேன், அதை விடுங்க. ஆனால் இந்த எக்ஸ்டெரிட்டோரியல் அப்படின்னா என்னென்னா, தூதரகத்தினுள்ளே அந்த நாட்டினுடைய எந்த நாட்டில் வந்து ஒரு நாட்டினுடைய தூதரகம் இருந்தாலும் அதுக்குள்ளே அவங்க பப்பு வேவாது. அதுதான் எக்ஸ்டெரிட்டோரியல். ஓகே, ஸோ இப்போ அந்த இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. சரி, கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் ஒரு முன்னாள் இராணுவத்தில் பணியாற்றி குழந்தையோட வசிக்கிற ஒரு ஆம்பளை பையனோட வசிக்கிற ஒரு வீராங்கனை, ரிட்டையர்டு எக்ஸ் மிலிட்ரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, புள்ளியோட ஹாப்பியாக இருக்காங்க, பையனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பையன் மீது காதல் வச்சுருக்காங்க. காரணம் என்ன, 2017 ஆப்கானிஸ்தான் தாக்குதலில் வந்து அவங்க கணவர் இறந்து போகிறார். ஸோ அவருடைய நினைவை அந்த பையனை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, மேத்ரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் அவங்க பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து யூஎஸில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஜெர்மனிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்க்கு போகணும். ஸோ யூஎஸ் போகணுன்னா வீசா வேணும், ரைட்? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் எம்பசி, அதாவது ஜெர்மனியில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசிக்கு இவங்க பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க வீசா பர்மிஷன் வாங்கிறதுக்காக. ஸோ அப்படி பர்மிஷன் வாங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபைட் பிளானில் நடந்த அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. நீங்கள் உங்கள் புள்ளையே கூட்டு வரல அப்படின்னு எப்போ சொல்கிறான், இப்போ சொல்கிறான். 2005 அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் சிசிடிவிலாம் இருந்ததான்னு தெரில. பட்டு இப்போ வந்து சிசிடிவி எல்லாத்துலேயும் வச்சுட்டாங்க. ஒரு முன்னேறிய சமூகம் எப்படின்னா, அது சிசிடிவி வச்சு தான் முன்னேறிய சமூகம். ஏன்னா என்னை வந்து குல்லா போட்டவங்க, தாடி வச்சவங்க வந்து என் காரை என்னை வந்து கொலை வெறி தாக்குதலுக்கு ஈடுபட்டாங்கன்ட்டு கார் கொடுக்க வச்சுட்டு ஆதீனம் சொல்கிறாரு, மதுரை ஆதீனம். பட்டவர்த்தனமாக ஆகிடுச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜில் இவரு கார் தான் வந்து நிற்காமல் ஒரு காரை இடிச்சு விட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் நீ என்ன சொல்கிற, குல்லா போட்டு தாடி வச்சவன் என்னை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தினான்னு பச்சையாக பொய்யை வந்து பொது வெளியில் சொல்கிறீங்களே, நல்லா இருக்கா? ஸோ இந்த மாதிரி அதுவும் வந்து ஒரு பெரிய நாட்டுடைய தூதரகத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்கும், எப்படிலாம் அங்கே இருப்பாங்க, எப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வெளிநாட்டு இருந்தீங்கன்னா வீசா ஸ்டாம்பிங்கு நீங்கள் வந்து அந்தந்த நாட்டினுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் போவீங்க.
அங்கே போனீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. உங்களை வந்து ட்ரீட் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த ராஜாங்க பரிபாலனன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து அங்கே எல்லாமே இந்த கூடுதலான பேச்செல்லாம் இருக்காது. பக்காவாக வேலை நடக்கும், நீட்டாக வேலை நடக்கும். சரியான நேரத்துக்குனா சரியான கூப்பிடுவாங்க, டக்கு டக்குன்னு வேலை முடியும். அந்த கேம்பஸோடு நீங்கள் போயிட்டே இருக்கணும், அங்கே நின்று பேசுறதுக்கு எதுவுமே பண்ண. அப்படியான ஒரு தூதரகத்துக்குள்ளே புல்லை காணோம் அப்படின்னு போய் சொன்னால், நீங்கள் புள்ளையே கூட்டு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதுவும் இல்லாத நாயகி முன்னாள் போர் வீராங்கனை வேறு, அவங்க தன் பிள்ளையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இதில் வந்து ஜீன் கர்சூட் அவங்க தான் வந்து சாரா உல்ஃபா வந்து அம்மாவா, அதாவது புள்ளையை தேடுற அம்மாவாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சிகளே அவங்களுடைய அந்த ஃபிட்னஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதன் பிறகு அந்த தூதரகத்திலே வந்து கெஸ்ட் ரூமில் வந்து இந்த லீரா அபோ அப்படின்றவங்க தான் வந்து கைரா வால்கோவா அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எரிக் கேரக்டரில் வந்து டோக்ரி ஸ்காட் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ கதாபாத்திரங்கள்லாம் சிறப்பாகவே பண்ணியிருந்தாலும், ஒரு தூதரகத்துக்குள்ளே இப்படிலாம் ஒரு விஷயம் ஒன்று நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதற்கு காதில் பூ சுற்றுற விதமாக தான் அவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்ஷன் ரசிகர்கள் என்ன சொல்கிறது, லாஜிக்கெலாம் நான் பார்க்க மாட்டேன் சார், கொஞ்சம் பரபரப்பாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறார் கிறிஸ்டின் ஜூபர்ட். அவர் தான் வந்து இந்த படத்துக்காக எழுதி இயக்கியிருக்கிறார். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பு வந்து 5க்கு ஒரு 3, அவ்வளோதான். அதுவே அதிகம் தான் என்னை பொறுத்தவரை. 2.75 ஒரு டைம் பாஸ் ஃபில்மாக தான் என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பராக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஃபைட் ஃபிளான் மாதிரி நான் நிறைய படம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய புதுசாக இல்லை. நான் கடைசியாக வந்து இது தாங்க அது, அதனால தாங்க இது அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை இல்லை. அந்த மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருந்தானுங்க. பட் எனிவே, படம் பார்க்காதவங்க பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சமீபத்தில் பார்த்த திரைப்படங்கள் ஏதாவது இருந்தால் அந்த லிஸ்ட்டை வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அது நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.